ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டோ வரமோ பிளெஸ்ஸிங்ஸோ கிடையாது. பட் இது எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்க பெற வேண்டிய ஒரு கிஃப்ட் வரும் பிளெஸ்ஸிங்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும். பெரும்பாலான மக்கள்கிட்ட கேட்டோம்னா பதில் இதுவாக தான் இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு பகுதியாக இருக்கணும். இது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன், இப்படி நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம மனம், நம்மளோட எண்ணம் எப்பயுமே உற்சாகமாக புத்துணர்ச்சியாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கரேஜாக பிரேவாக போல்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையும் தாண்டி எதையும் கடந்து போகக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எசன்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட எப்பயுமே நிலை கொண்டு இருக்கும். ஹாப்பினஸ் ஏன் மனிதர்களான நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா, நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், செய்கிறோம், நடக்கிறோம், நிறைய விஷயம் நம்மளோட பவுண்ட்ரி தாண்டி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் முடியும், நிறையா மனிதர்கள்ட்ட பழகவும் முடியும், பேசவும் முடியும், நிறையா மனிதர்களோட லைஃப் ஸ்டைல்ஸை கேட்கவும் முடியும், அவங்க பின்பற்றதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும். இப்படி டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி தான். ஒரு நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணால் ஒரு பக்கம் க்ரைம் ஸ்டோரி, இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி, இன்னொரு பக்கம் சினிமா ஸ்டோரி, அண்ட் ஃப்ரண்ட் பேஜில் ஆடு, இப்படி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இப்படின்னு நிறைய இருக்கிற மாதிரி டே டு டே லைஃப் நம்ம பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பழகக்கூடிய, பேசக்கூடிய நபர்கள், மனிதர்கள், அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலைகள் இப்படின்னு நம்மளை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு யோசனைக்குள்ளே தள்ளிடும். சில பேர் ரொம்ப என்தூசியாஸ்டிக்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஹோப்ஃபுல்லாக இருப்பாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க, சில பேர் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்மளால் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இந்த சமயத்தில் நம்ம எதை பார்த்தாலுமே கண்டிப்பாக அது ஓவர்வெல்மிங் ஆகும். ஏன்னா வி ஆர் ஏ காமன் ஹியூமன், அவ்வளோதான். நம்ம ஹியூமன் மைண்டு வந்து எதாக இருந்தாலும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும், சப்கான்ஷியஸில் பதிஞ்சிடும். அது ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் ஹாப்பினஸ்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும், சேட்னஸாக இருந்தால் சேட்னஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளோட ஓன் லைஃப்பில். ஸோ அதனால் இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது கம்பல்சரி டெய்லியும் நம்ம மனம் வந்து எதையும் ஏற்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு வரணும். அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட் என்னென்னா ஹாப்பினஸ். சந்தோஷம்னா இதெல்லாம் பண்ணால் தான் சந்தோஷமாக இருப்பேன், இதெல்லாம் கிடைச்சாதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு மாறாக பேசிக்காக ரொம்ப சாஃப்டாக, பீஸ்ஃபுல்லாக, காமாக, எதை பற்றியும் ஓவர் திங்க் பண்ணாமல், எதை பற்றியும் அளவு கடந்து புஷ் பண்ணிக்காமல், மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காமல் ஃப்ரீயாக இருந்தால் அந்த ஹாப்பினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ சந்தோஷமாக இருக்கிறதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, சந்தோஷமாக இருக்கிறனால மனிதர்களாகிய நமக்கு என்ன ஒரு நல்லது அப்படின்னா குட் மைண்ட் செட் உருவாகும். குட் மைண்ட் செட்னால் ஒரு குட் ஹோப்பை கொடுக்கும். அந்த குட் ஹோப் தான் நம்மளோட குட் ஆக்ஷன்ஸை கொடுக்கும், குட் தாட்ஸை கொடுக்கும். அந்த குட் தாட்ஸு, குட் ஆக்ஷன்ஸ், அப்புறம் அந்த குட் ஆக்ஷன்ஸ் வந்து குட் லைஃப்பை கொடுக்கும். ஸோ எல்லாமே குட்டாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற நம்ம வாழ்க்கையில் நாம் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஹாப்பியாக இருக்கணும். ஸோ உங்கள் ஹாப்பினஸ்ஸை வந்து எதுக்காகவும் தொலைச்சிடாதீங்க, யாருக்காகவும் தொலைச்சிடாதீங்க. ஏன் நம்மளோட போராடக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட நம்மளோட சேட் பார்ட்டாக ஹாப்பி பார்ட்டாங்கும் போது ஹாப்பி பார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அதுக்காக டெரிபிளாக இருக்கிற மாதிரி இல்லை, நம்மளே காயப்படுத்திக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கவங்கள காயப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, இதை மாதிரிலாம் இல்லை, சங்கடப்படுத்துறது, அதை மாதிரி எதுவுமே இல்லை. மூவ் சாஃப்ட்லி, ஜென்ட்லி, ப்ரீஸ்னால் தென்றல் காற்று சில்லுன்னு அந்த மேலே அடிக்கும்போது சும்மா கூலாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளே சாஃப்டாக வச்சுக்க பார்க்குறது, நம்மளை சுற்றி இருக்கவங்கள சாஃப்டாக ஹேண்டில் பண்ண பார்க்குறது, எவ்வளோ ஹார்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ஹாப்பினஸ்க்கு ஒரு பாதை போட்டு தரும். சரி, ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஹாப்பினஸை தொலைச்சவங்க வாழ்க்கையே தொலைச்சதுக்கு சமம். ஸோ வாழ்க்கையும் தொலைச்சிடாதீங்க, ஹாப்பினஸையும் எழுதுறாதீங்க. ஸ்டே ஹாப்பி, பி ஹாப்பி and do and act happy. Thanks for watching my video. Take care. Thank you so much.